வணக்கம், நான் உங்கள் டிஜே. என்ன டிஜேஎஃப் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை மொபைலுக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்கை மொபைலில் ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒன் டே ஆஃபர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒன் டே ஆஃபரில் நான் பல ஹெட்செட் வாங்கியிருக்கேன், சார்ஜரு, அந்த மாதிரி நிறையா வாங்கியிருக்கேன். அது நான் மட்டும் வாங்கக்கூடாது, நீங்களும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கடைக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, ஸ்கை நியூஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல். இதில் வந்து அண்ணன் போடுற வீடியோவை நீங்கள் ஸ்டேட்டஸ் எடுத்து வச்சுட்டு அண்ணன் வந்து காட்டினீங்கன்னா ஒரு 160 ரூபா ஹெட்செட்லாம் 30 ரூபா, அந்த மாதிரி வந்து எல்லாமே பாதிக்கு பாதி வந்து விலையை கம்மி பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி அண்ணன் வந்து நிறைய ஆஃபர் பண்ணுறாரு. இதுக்கு பேர் வந்து ஒன் டே ஆஃபர்னு சொல்கிறாரு. நான் ஆரம்பத்தில் வந்து ஆச்சரியப்பட்டேன், எப்படி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொன்ன காரணம் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எதனால நான் ஒன் டே ஆஃபர் தரீங்க, அது எப்படி உங்களுக்கு லாபம் வருதா? இல்லை, இதில் லாபம் வராது. கஸ்டமரை இன்க்ரீஸ் பண்ணுறது. என்ன கேட்டால் விளம்பரம் அப்படின்னு எல்லா கடையிலையும் பண்ணுவாங்க. விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா டிவிலையோ அல்லது ஆட்டோலையோ ஏதோ ஒரு விளம்பரம் ஒன்று கொடுப்பாங்க. அதோட நோக்கம் என்னென்னா அவங்க கடை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், அதிகமான கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறத அவங்களோட நோக்கமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை வந்து வெளியில் யார்கிட்டையும் அந்த காசை கொடுக்குறத நேரடியாக நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டோம்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை பற்றி விளம்பரம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த 30 ரூபாய்க்கு எப்படி எடுத்துருவாங்க, இதை ஒரு விளம்பரமாகவே அவங்க பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறதுல நம்ம பண்ண ஆரம்பித்தோம். அதை நேரடியாக போய் ஒவ்வொருத்தவங்களையும் சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால ஒரு யூடியூப் சேனலே ஆரம்பிச்சு அதன் மூலமாக சொல்ல ஆரம்பித்தோம். இப்போதைக்கு நல்ல ரீச், நிறைய கஸ்டமர் இருக்காங்க. நீங்களும் வரைக்கும் வந்திருக்கீங்க. அண்ணன் ஒன் டே ஆஃபர் போட்டதுக்கப்புறம் நானே பலமுறை வந்துட்டு போயிருக்கேன். அண்ணன் வந்து ஏன்டா ஒன் டே ஆஃபர் போட்டோம் அப்படின்னு நினச்சாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து நம்மளும் வந்துட்டு போகிறோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு வண்டி ஒன்று எடுத்திருக்காங்க. அண்ணன் வந்து 6R SF சொல்லிட்டு ஒரு வண்டி எடுத்திருக்காங்க. அண்ணன் வண்டி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த வண்டியை நான் ஓட்டி பார்க்கணும், இந்த ஒரு நாள் கண்டிப்பாக எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட கேட்டேன். அண்ணனும் வந்து நீங்கள் பரவாயில்ல எடுத்துங்க, ஒரு நாள் எடுத்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் உடனே சந்தோஷத்தில் அண்ணன்ட்ட வண்டியை பார்க்குறதுக்காக வண்டி எடுக்கிறதுக்கு வந்துட்டேன். ஓகே டிஜேஎஃப், கடையில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் கூட்டமாகவே இருக்குது. இதனால் அந்த வண்டி நம்ம எடுத்துட்டோம்னா கஸ்டமர் நிற்கிறதுக்கு வசதியாக இருக்கும். வண்டி வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். மாதிரி நல்லா தானே இருக்குது. ஐயோ, அது குறைக்க முடியாது, குறைச்சிக்கிட்டு தான் வரேன். வண்டி நம்மள்ட்ட கொடுத்துட்டார்ல, இன்னைக்கு பிரித்து வண்டியை மேயிறோம். அவரே வந்து ஏன்டா கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி அழுவணும். அந்த லெவலில் நம்ம வண்டியை இன்றைக்கி பாதுகாப்பாக பார்த்துக்கிறோம். டிஜேஎஃப் அண்ணன்ட்டு வண்டியை கைப்பற்றியாச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:05ங்க. இதுலேயும் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டர் எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க. பட்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி பட்டன் தான் நம்மளுக்கு தேவைப்படும். பார்ப்போம். ஓகே, ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ணனுக்கு நேராக நேக்காக அப்படியே மெதுவாக போகிற மாதிரி போயிட்டு இங்கே போய்ட்டு டக்குன்னு அப்படியே திரும்புவோம். வண்டியோட பவர் வந்து நல்லா தாங்க இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தளவு இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த R15 எடுப்பாங்களே. ஆனால் R15 எடுக்கும்போது உடல் வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்கள் வந்து R15 வந்து ஓட்டுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவங்க வந்து ஸ்போர்ட்டி லுக்கில் வேணும்னு ஆசைப்படுவாங்க. ஆரன் என்னங்க இவ்வளோ மொக்கையாக இருக்குது, அவங்க வந்து ஸ்போர்ட்டி லுக்கில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கான வண்டி தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா தொப்பை அவ்வளோவா நம்ம மடக்கி ஜாலியாக ஓட்டலாம். எனக்கு தொப்பை இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது எனக்கே லைட்டாக தொப்பை இருக்குது, இருந்தாலும் வந்து இந்த பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்குங்க. கரெக்டாக கட்டடிச்சு ஓட்டுறது. நிறைய பேர் சொன்னாங்க கட்டடிச்சு எப்படி ஓட்டுறது ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. கட்டடிச்சு ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து வண்டி முக்கியம் இல்லை, வண்டியோட ஓட்டுநர் தான் முக்கியம். வண்டியோட ஓட்டுநரும் அந்த பிரேக்கிங்கும், அது 2 தான் முக்கியம். அது 2 மட்டும் இருந்தோன்னா கட்டு நீங்கள் எப்படி வேணாலும் அடிச்சு போகலாங்க. வண்டியோட பிரேக்கிங் எல்லாத்தையும் பார்ப்போம். இது வந்து சிங்கிள் சிலிண்டருங்க, லிக்யூடு கூல்டு கிடையாது, ஏர் கூல்டு. லிக்யூடு கூல்டு கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் ஏர் கூல்டு இது சுசுக்கியில் ஏர் கூல்டு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஓகே, சூப்பர். இந்த மாதிரி கூட்டத்தில் ஃபஸ்ட்டு டிராஃபிக் ரேஸ் ஓட்டுவாங்க. டிராஃபிக்கில் ஃபஸ்ட்டு வண்டியை ஓட்டி பார்ப்போம். டிராஃபிக்கில் வந்து எப்போவுமே வண்டியோட பவர் எதுக்கு யூஸ் ஆகும்னா, வண்டி வந்து ஏறுதா, அதாவது எய்த்தாப்பில் ஒரு வண்டி வரும், அந்த வண்டி வர்றதுக்குள்ளே இந்த வண்டி நம்ம முடிஞ்சு போயிடலாமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் வண்டி பிக்கப் யூஸ் ஆகும். ஏறுதான்னு பார்த்தீங்கன்னா இது ஓகே, இதோட பவர்லாம் இருக்குது. பட் ஆனால் இந்த பவர் வந்து எதுக்கு பொருத்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டியை முந்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக இது பொருத்தமானது தான். 5 ஸ்பீடு கியர் பாக்ஸுங்க. இது 5 கீர் தான். 5 கீரில் நீங்கள் எவ்வளோ முறுக்க முடியுமோ முறுக்கிக்கலாம். இதுக்கு வந்து RPM இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு கீரு உங்களோட ஸ்பீடை தாண்டிட்டிங்கன்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும்.
இதோட டாப் ஸ்பீடு எல்லாத்தையும் நம்ம இப்போ செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் கொடுக்கும்போது ஏன்டா வண்டியை கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிற மாதிரி கொடுக்காம டீசெண்டாக ஓட்டணும் எப்போவுமே. நான் எப்போவுமே அதுதான் விரும்பேன். அப்புறம் ஒரே ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினச்சாங்க. நம்ம டிஜேஎஃப்க்கு ஒன்று சொல்லணும். என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்றாங்க. ஆனால் சாமி மட்டும்தான் கும்பிட்றாங்களே தவிர அதுக்கான செயலை செய்ய மாட்டுறாங்க. உலகத்தில் தலை சிறந்த சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா செயல் தான். அது ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு நீங்கள் போய்ட்டு வீட்டில் உட்காந்து, அதாவது பரீட்சையில் பாஸ் ஆகும்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்தா நீங்கள் பாஸ் ஆகிட முடியாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அது திருவினையாகும். கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. அதுக்கு உண்டான பலனை நீங்கள் அறுவடை செய்யலாம் கண்டிப்பாக. இதோட டாப் ஸ்பீடை நம்ம கொஞ்சம் லேட்டாக அப்படியே போய் செக் பண்ணி பார்ப்போங்க. வண்டியோட பாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது அடித்தா வந்து ஆடாது. என்ன பிளாஸ்டிக் தான், பட் ஆனால் சூப்பரான ஒரு ஹை குவாலிட்டிஸ் பிளாஸ்டிக்காக இருக்குது. நல்லா இருக்குது. பிரேக்கிங்கும் வேறு லெவலுங்க. நம்ம வந்து எவ்வளோ வேகமாக போனாலும் கிட்டக்கு போய் பிரேக் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரேக்கையும் பிடிச்சி பார்த்தோம்னா அந்தளவு சூப்பராக இருக்குது. இதை பிரேக்கிங் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஏபிஎஸ் கொடுக்கல, டிஸ்க்கு தான். நம்ம இப்போ டாப் ஸ்பீடை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருவாங்க. டாப் ஸ்பீடு எவ்வளோ தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமே. அடையமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து டாப் ஸ்பீடு செக் பண்ணக்கூடாது. ஏன்னா முன்னாடி வண்டி வந்து எக்கச்சக்கமாக வந்துகிட்டு இருக்கு. அதனால் இந்த இடத்துல நம்ம விட்டுருவோம். நிறைய பேர் சாய்பாபா கோயிலில் வீடியோ போட சொன்னீங்க. நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் போடுறேன். நான் எதுக்கு கோயிலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுலனா, நான் மனிதர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். மனிதரோட மனசு இருக்குது பாருங்கள், அதுதாங்க கோயில். நம்ம நல்ல விஷயங்கள் நினச்சோம்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நீங்கள் சாமியை கும்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். பட் ஆனால் சாமி கும்பிட்றதெல்லாம் அவங்கவுங்களோட இஷ்டம். நான் என்னென்னு சொல்கிறேன்னா, சாமியை மட்டும் கும்பிட வேணாம். நீங்கள் கொஞ்சம் வெளில வந்து உங்களோட முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னோட ரெக்வெஸ்ட்டு. ஓகே டிஜேஎஃப், நம்ம இப்போ மறுபடியும் வண்டிக்கு வருவோம். 100ங்கிறதெல்லாம் அசால்ட்டாக தாண்டிடுது. ஏதாப்புல வண்டி வந்தாலும் நம்ம பூந்து போகிற மாதிரி தான். கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கே. டக்குன்னு கட்டடிக்க முடியல. இங்கே பாரு, டக்குன்னு கட்டடிக்க ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் பெண்டு போடலாம். ஆனால் டக்குன்னு இப்படி கட்டடிக்க அந்தளவு கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது ஹேண்டில் பாரு. சஸ்பென்ஷன் பற்றி சொல்லியாகணும்னா இந்த இதில் விட்டு பார்ப்போம். சஸ்பென்ஷன் அப்படியே தாங்க இருக்குது. அதாவது நல்லா இருக்குது சஸ்பென்ஷன். அதாவது ஏதோ ஒரு சோஃபா செட்டில் உட்காந்து போகிற மாதிரி தான் இருக்குது. அது மற்ற வண்டிக்கு. இந்த வண்டியில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூலில் உட்காந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அந்தளவு வந்து டைட்டாக தான் இருக்குது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பாருங்க. இந்த ஹேண்டில் பார் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதை பற்றி ரிவ்யூ வந்து நிறைய பேர் நிறையா அடித்து துவைச்சி போட்டாங்க. அதனால் இதோட ரிவ்யூ பற்றி ஸ்பெக்கை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஸ்பெக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி, நம்ம கையில் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கரெக்டாக ஒரு 6 மாதம் போயிட்டுனா அந்த வண்டி வந்து ஒரு மாதிரி அழுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் இருக்குது. இதை விட இன்னும் வேகம் வேணும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தோணும். அந்த மாதிரி தான் வண்டி இருக்குது. மற்றபடி இதோட இதில் இந்த வண்டியில் உச்சக்கட்ட ஹைலைட்டு அப்படின்னு எதை சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக இதோட எல்இடி லேம்புங்க. ப்ரொஜெக்டர் வேறு லெவலில் இருக்கும். இந்த எல்இடி லேம்பை அடிச்சுக்கே வேறு எதுவும் வரலங்கிறது தான் உண்மை. மற்றபடி வண்டியில் குறைகள்னு பார்த்தா நிறையா இருக்குது. நிறைகள்னு பார்த்தாலும் நிறையா தான் இருக்குது. அதனால் இது வந்து எந்த இடத்துலையும் தோக்கவும் இல்லை, ஜெயிக்கவும் இல்லை. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 148 நம்ம அந்த சம்திங் வருதுங்க. அது வந்து ஒவ்வொரு ஷோரூமுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. பட் ஆனால் 150க்குள்ளே ஒரு 150cc ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இது எடுத்துக்கலாம். ஸ்டைலு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டன்னிங்னு சொல்லலாம். அந்தளவு வெறித்தனமாக இருக்குது.
இதை நீங்கள் ஓட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே பார்ப்பாங்க, என்ன வண்டிடா அது அப்படிங்கிற மாதிரி. இதில் மோட்டோ ஜிபி எடிஷன் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீல கலரில், அது எல்லாருமே பார்த்திங்கன்னா மோட்டோ எடிஷனு அதுலேயும் அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பிளாக் தாங்க. பிளாக் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த விண்ட்ஷீல்டு வந்து நம்மளை எப்படி பாதுகாத்து கொள்ளுது அப்படின்னு கேள்விட்டிங்கன்னா, இது விண்ட்ஷீல்டு வெறும் அழகுக்கு மட்டும்தான். மற்றபடி காற்று நீங்கள் வேகமாக போனீங்கன்னா மூஞ்சில் டைரெக்டாக அடிக்கும். அது எந்த இடத்துலையும் உங்களை வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லைங்கிறது தான் உண்மை. விண்ட்ஷீல்டு வேறு எதனா பயன்படுற மாதிரி கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் ஏற்றி. இதை கொஞ்சம் முன்னாடி போயிருக்குன்னா கொஞ்சம் விண்ட்ஷீல்டு நல்லா இருந்திருக்கும். ஆனால் முன்னாடி போனாங்கன்னா நம்ம கொஞ்சம் பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது ரைடிங் பொசிஷனில் அது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தை உண்டாகும். அதனால் இப்படி இருக்குது. நம்ம வந்து விண்ட்ஷீல்டு தேவையில்லை, ஏன்னா ஏகப்பட்ட நேக்கடு பைக் ஓட்டுறோம். அப்படிங்கும்போது அதெல்லாம் நம்ம இது எதிர்பார்க்க முடியாது, காற்று அடிக்க தான் செய்யும். அதே மாதிரி தான் இதுவும். பட் இதில் ஒரு R15க்கு அடுத்தபடியாக நீங்கள் ஸ்போர்ட்டி லுக்கில் கம்மியான விலையில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். ஸ்கை மொபைல் அண்ணன் உண்மையிலே ரொம்ப நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாரு. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது அவர் கொடுத்துருந்தா கூட நான் அவ்வளோவா சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். அவரோட பொண்ணு கியூட்டி, அந்த கியூட்டி வந்து கொடுத்ததுனால எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த அண்ணன் வந்து திருத்துறைப்பூண்டி டிடிஎஃப்னாங்க. பட் நம்ம டிடிஎஃப் அந்த மாதிரி யாரையும் இருக்க வேணாம், நாம் நம்மளை மாதிரி இருப்போம். யாருக்கும் ரோல் மாடலாக எடுத்துக்க வேணாம், யாரையும் ரோல் மாடலாக எடுத்துக்க வேணாம். அண்ணன் நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். டிஜேஎஃப் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா புது வண்டி யாருக்கும் தரமாட்டாங்க. ஆனால் வந்து அண்ணன் வந்து நம்மளுக்கு பிடிக்கும், நம்மளுக்கு பைக்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நம்மள்ட்ட வண்டி கொடுத்து நம்மளை கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க. என்னோட சேனல் ஸ்கை நியூ தமிழ், அந்த சேனல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டேட்டஸ் 1 டே ஆஃபரில் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இத்தோட என்னோடய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் டிஜே.